சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கியை பயன்படுத்தி பறவைகளை கொலை செய்த நபர்கள் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் கடுக்காமுனை பகுதியில் கைது செய்யப்பட்டனர். ஜனாதிபதியின் கிளினிக் ஸ்ரீலங்கா வேண்டுகோளின் கீழ் சட்ட நிர்வாக நடவடிக்கைகள் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு வட்டமாக கடுக்காமுனை பகுதியில் சட்டவிரோதமாக பறவைகளை கொலை செய்த சந்தேக நபர்கள் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். காலநிலை மாற்றத்தினால் இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகள் இலங்கையின் பல்வேறு இடங்களில் நமது வாழ்க்கையை கழிப்பது வழக்கம். இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் பறவைகள் சட்டவிரோதமாக கொலை செய்யப்பட்டு வியாபாரப்படுத்தப்படும் பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்வது நாடு பூராகவும் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் கொக்கட்டிச்சோலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பயணித்த வாகனிகள் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றினுள் தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகளும் கொலை செய்யப்பட்ட பறவைகளும் மீட்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்தனர். இது தொடர்ச்சியாக மேலதிக விசாரணை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. எடுக்கலாம் தானே போலீஸ் நாங்கள் உடம்பு இல்லை நாங்கள் வச்சு லீக் பண்ண மாட்டோம். சவுண்ட் இல்லை உள்ள பைக்கே தான் வைக்கிறேன். அப்போ